Sorry ass DJ. அம்மா எனக்கு பள்ளி மிட்டாய் வேணுமே. வாப்பா தம்பி வாங்கிட்டேன். நான் பள்ளி மிட்டாய் கேட்குமா இவ்வளோ தூரம்? எங்கள் மொக்க கல்லி இருக்கேம்மா. இங்கே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் கூப்பிட்டு வந்தேன். போய் வாங்கிட்டு வா, ஓடிப்போ. போ போ. காசு அதெல்லாம் பார்த்துக்கலாம், போய் கேளு. பள்ளி மிட்டாய் இது பள்ளி மிட்டாய் இல்லை, பல்லு உழுந்த கிழவி. நில்லுங்க. எங்கள் அம்மாவுக்கு என் மேலே சுத்தமாக அக்கறையே இல்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஈவன் 1 கேம் பிளே. இந்த வீடியோவில் நான் எப்படியாச்சு இந்த ஸ்கூல் அவுட்டு, இந்த சைத்தானோட ஸ்கூல் அவுட்டு வெளியே போக போகிறேன். இதில் மொத்தம் 3 எஸ்கேப் இருக்கும். அதில் 3வது இந்த எபிக் எஸ்கேப்பு. இல்லை நம்ம வேன் எஸ்கேப் செஞ்சோன்னா இந்த டோர் திறந்துச்சுன்னா நம்ம எபிக் எஸ்கேப் செய்யலாம். இந்த ஸ்கூலில் நான் மட்டும் அடைஞ்சிருக்கல, நிறையா பேர் அடைஞ்சிருக்காங்க. அந்த பல்லு விழுந்த கிளவி தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த கிளவி மட்டும் சும்மாலாம் அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி போடல. இந்த கிளவிக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு, அந்த குழந்தை செத்து போச்சு. அந்த காரணத்தினால் இந்த கிளவி எல்லாத்தையும் போட்டு பழி வாங்குது. இது ஒரு வரம், ஒரு பிசாசு கொடுத்த வரம் இந்த கிளவிக்கு. அது நம்ம ஈவன் 2ல பார்ப்போம். இந்த கிளவி இருக்குல்ல, சிலுவலாம் இருக்கு, அந்த இடத்துல இருந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த கிளவி. அது சொல்லப்போனால் ப்ரே பண்ணல, அதோட சுற்றி அதோட குழந்த மாதிரி வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கு. இந்த பல்லோட இந்த கிழவியோட கதை ரொம்ப நாள் நீடிக்கும். ஏ பல்லு விழுந்த கிழவியே, பல்லு இல்லாத கிழவியே. இப்போ பாடுவோம். ஏ பல்லு விழுந்த கிழவியே, பல்லு இல்லாத கிழவியே, உனக்கு ஆசை பள்ளி மிட்டாய். எங்கள் அம்மா நான் பள்ளி மிட்டாய் தான் கேட்டேன், எங்கள் அம்மா எங்கே கொண்டு வந்து விட்டாங்க. இது என்னது? எல்லோ கீ. ஓ வீசுது. இது கக்கா போகும்னு நினைக்கிறேன். இதில் நமக்கு 3 எஸ்கேப் இருக்குது. மொதல் டோர் எஸ்கேப்புக்கு இந்த ஷெட்டை நம்ம திறக்கணும். அதுக்கு தான் அங்கே மேலே ஒரு கேபிள் இருந்துச்சு. நான் கூட்டி விட்டுருக்கேன். நான் பல்லு இல்லாத கிழவி, இந்த பல்லு இல்லாத கிழவி, உனக்கு எதுக்கு பள்ளி மிட்டாய்? இந்த கிழவி பல்லு வளர்க்காது, ஒன்றுமே பண்ணாது. இந்த பல்லு ரொம்ப நாரி தொலைங்க. அக்கா உங்களை தப்பாக சொல்லிட்டேன்னா என்னை மன்னிச்சு விட்டுருங்க. இது கிழவி நம்ம வம்பு வச்சுக்கக்கூடாது. சும்மாலாம் நோண்டுது, ஆனால் என் வேத்து ஓடவே முடியாது. நான் அந்த தடவை பார்க்கல, அந்த கிழவியை பார்த்துருந்தேன், அவ்வளோதான். என்னது ஏதோ தெரிஞ்சுங்க. இங்கே தானே அந்த கிழவி இருந்து தாளாட்டிக்கிட்டு இருந்துச்சு. இந்த குச்சியவா இல்லை
அந்த கிழவியோட பாவம்ல 10 வருஷம் தான் என்ன ஆகும்? அந்த கிழவி சுற்றிலே இருக்காது. குச்சியை காணோம். ஏதோ நடக்குது. இன்னும் நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக்ஸ் ஈக்குவல் டு ஒரு மோட்டிவேஷன். நான் ஒரு தொடப்பக்கட்டையை போட்டேன், அது எங்கே போட்டேன்னு தான் எனக்கு தெரியல. ஏதோ நடக்குது. இவ்வளோ எங்கள் அம்மா வந்து என்னை தேட்டு போனாங்களோ? ஓ, எங்கள் அம்மா என்னை கூப்பிடலான்னு வந்திருக்காங்க. இந்த கிழவி அதை விடாம மாட்டேங்குச்சு. இந்த இருக்குது தொடப்பக்கட்டை. இந்த தொடப்பக்கட்டை பார்க்க போது அந்த கிழவி மாதிரியே இருந்துச்சா? அதான் கொஞ்சம் பயந்துட்டேன். இங்கே ஒன்று காட்டும். இதை தான் ஈவன் 2 கொண்டு வந்திருக்கணும். இதை ஈவன் 1 கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னே தெரில. ஏன்னா அது நம்ம அதுக்கு ஈவன் 2 விளையாட போது நஷ்டத்தை நீங்கள் பண்ணணும். அப்போ அவங்களுக்கு சொல்கிறேன். அதை இன்னும் நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1 லைக்ஸ் ஈக்குவல் டு 1 மோட்டிவேஷன். இங்கே தானே எங்கேயோ இந்த தூக்கி போடுவோம். பன்னி. இந்த பன்னியை பார்க்க போது தான் மிஸ்டர் மீன் ஞாபகம் வருது. அந்த கேம்லேயே நம்ம போடுவோம். இந்த வழி எங்கேயோ ஒன்று போகுமே. இது என்ன புது வழியாக இருக்கு? நான் மறந்துட்டேன் இந்த குக்கி பாட்ஸ் எங்கே போடுறதுன்னு. நான் பூட்டிட்டேன். வழி இருக்கு. இன்னும் அடைச்சிருக்காங்க. நான் மாட்டிக்கிட்டேன். எங்கேயும் வந்து இங்கிட்டும் போக முடியாமல் இங்கிட்டும் போக முடியாமல் மாட்டிக்கிட்டேனே. இங்கிட்டு வழி போதும். இது என்னடும்? இது என்னன்னே தெரியலையே. ட்ராப் வரும். பல்லுள்ள கல்வி நம்மளை பார்த்துருச்சு. அந்த பல்லுள்ள கல்வி பல்செட் வாங்கிட்டாங்கப்பா. பக்கத்தில் வருதுங்க. கோச்சுக்கிட்டு போல. ரொம்ப பக்கத்தில் வருது. இந்த கிழவி நான் பார்த்துருச்சு. இந்த கதை தொடங்கடா. இந்த கதவு எதுக்குண்ணா? நம்ம எபிக் எஸ்கேப் பண்ண போது இந்த ஸ்கூலில் நம்ம மட்டும் இல்லை, நிறையா ஜீவன்கள், அப்பாவி ஜீவன்கள் இருக்கு. இந்த ஜீவன்களை காப்பாற்றணும். அந்த காப்பாற்றுறதுக்காக தான் நம்மளுக்கு இங்கே வந்திருக்கோமே. நான் ஆக மொத்தம் ஒரு சூப்பர் ஹீரோ. எங்கள் அம்மா அதுக்காக தான் எனக்கு கொண்டு வந்து விட்டாங்க. இந்த பல்லுள்ளவங்களுக்கு வேறு வேலையே இல்லை. நான் பாட்டுக்கு என்னை விட்டேன்னா நான் பாட்டுக்கு தப்பிச்சு போயிருப்பேங்க. வேறு வேலையே இல்லாமல் என்னையே வர தெரியுது. அது ஒரு லூசு கழுவி.
நான் இப்படி வந்துட்டேன்னு கூட தெரியாமல் என்ன போயிட்டு பழங்கள் பார்த்துக்கம்மா பார்த்துச்சா? பார்த்துச்சு போச்சுங்க, மாட்டிக்கிட்டேங்க. போச்சு மாட்டிக்கிட்டேன். குருட்டு கேள்வி கண்ணு தெரியாது பார்த்துருச்சு. உனக்கு சொல்ல முடியுங்க. போச்சுடா, தேவையில்லாம உங்களுக்கு இனிமேல் இதை பல்லு விழுந்த கிளம்பின்னு சொல்லக்கூடாது, கண்ணு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. நம்ம வேலை விட நம்ம இருக்கணும். தப்பிச்சா போதும். ஆனால் நம்ம மட்டும் தப்பிக்கக்கூடாது. நிறையா குட்டி குட்டி மனிதர்களாக இருக்காங்க. எல்லாமே என்ன மாதிரி சின்ன பசங்கனே. சரி, நம்ம தப்பிச்சு போக வேண்டியதுதான். வீடியோக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடுங்க. பாய். அடுத்த எந்த கேம் ப்ளே பண்ணலான்ட்டு கமெண்ட் பாக்ஸில்